இல்லைங்களா? இந்த 10 வந்து இங்கே நான் மேட்ச் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா? இப்போ பேக்கை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த லைன்லேயே நம்ம வரைஞ்சிருப்போம் இல்லைங்களா? கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து அளந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதோட ரவுண்ட் ஷேப்பையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த சைடு வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா கிளாத், ஸோ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இவ்வளோதான் நம்ம ப்ளவுஸோட துணி, அதனால் நம்ம இதை கட் பண்ணிடலாம். இந்த அளவு இருக்கு இல்லைங்களா? இப்போ இதை கட் பண்ணிவிடும். இங்கே பாரு, இப்போ இந்த சைடு அளவை கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வர்றதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 4 பக்கத்துக்கும் கட் பண்ணிடணும். இந்த 4க்கும் இருக்கும் இல்லைங்களா? அந்த 4 பக்கத்துலேயும் கட் பண்ணிடணும். அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ளவுஸை வந்து திருப்பி அழகாக கழுத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4 சைடுமே கட் பண்ணிடணும். 2வது இருக்குது இல்லைங்களா? இந்த ஃப்ரண்ட்டு கழுத்தை கட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற 2 விட்டுட்டு தான் மேலே வந்து நம்ம கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு இருக்கும் பாருங்கள், இங்கே இந்த 2 விட்டுட்டு தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டை கட் பண்ண போகிறேன். இங்கே 2 மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? எங்கே பாரு, அப்படியே அவ்வளோதான். இப்போ இந்த 2 தான் கட் பண்ண. இப்போ இங்கே பாருங்கள், கட் பண்ண இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கட் பண்ண பாருங்கள், அது பேக் சைடு. 2வதாக வந்து இருக்கிறது நான் கட் பண்ணது தான் ஃப்ரண்ட் சைடு. அங்கே ஒரு கட் கொடுத்துட்டு இந்த 2 எண்டுக்கும் இங்கே பாருங்கள், கழுத்து பகுதி இங்கே பாருங்கள், இந்த 2 எண்டுக்கும் மேலே இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு. உங்களுக்கு இங்கே பாருங்கள், பேக் சைடு எப்படி வருதுன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பேக் சைடு எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு பேக் சைடு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம 2 இன்ச்சை வந்து மடித்து தைச்சிருவோம். ஸோ உங்களுக்கு பேக் சைடு இது. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் 2ம். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இப்போ பட்டி வந்து ஈஸியாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கழுத்துக்கு வந்து ஜாயின் பண்ணுறது. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம். கை கூட அன்றைக்கி எப்படி வந்து உங்களுக்கு நம்ம கட் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஸோ இதிலேயே நம்ம வந்து துணியை வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னு கூட நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன் இதிலே. ஓகேங்களா? 2வது வந்து பட்டிக்கு வந்து நம்ம துணியை வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பட்டிக்கு துணி நம்ம விட்டுருப்போம் இல்லைங்களா? இந்த துணியிலேருந்து நம்ம பட்டியை வந்து அளந்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பட்டி அளவு எடுக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வெட்டின துணியில் மீதி துணி உங்களுக்கு இருக்கும். அந்த துணியில் உங்களுக்கு பட்டி அளக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து 20ல் பாதி 10 விட்டோம் இல்லைங்களா? ஸோ 10 வச்சுக்கோங்க. பிகினராக இருக்கிறவங்க ஸோ இப்படி நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? மீதி இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை அப்படியே கட் பண்ணிவிடும். சரிங்களா? இப்போ இதுதான் 10. ஓகேங்களா? இப்போ நம்ம இது வந்து கட் பண்ணிவிடும். கரெக்டாக வந்து 10 இருந்தால் போதும். இந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இருக்கும். ஓகேங்களா? நமக்கு 7.5 8 பட்டி சைஸ் அதுதான் வரும். ஓகேங்களா? பிடிப்புக்கே அவ்வளோதான் வரும், உங்களுக்கு அதிகமாக வராது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி வந்து இந்த சைடில் நம்ம 10 அளவு எடுத்து வச்சுருக்கோம் நார்மலாக. ஏன்னா வந்து பிகினராக கற்றுக்கிறவங்க அப்படின்னா ஸோ எப்பயுமே வந்து துணி விட்டுட்டு பேப்பரில் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா துணியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பட்டிக்கு வந்து நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறவங்க எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்து 5 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே 5 இந்த லாஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த 5 அப்படி என்ன பண்ணுங்க அப்படின்னா, கீழே அந்த கோடை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இவ்வளோ தான். நம்ம பட்டிக்கு அளவு எடுக்கும்போது அரை இன்ச்சு எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி இப்போ இந்த பட்டி அளவு எடுக்கும்போது இங்கே 5 எடுத்துருக்கீங்க, இங்கே 4.5. ஓகேங்களா? இங்கே 4.5, இங்கே முன்னாடி வந்து 4. அடுத்த சைடு வந்து நம்ம எவ்வளோ அளவு மெஷர்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா 2.5 எடுத்திருந்தோம். 2.5 பிடிப்புக்கு போக 3 எடுத்திருந்தோம். ஓகேங்களா? இந்த டாட் லைன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 3 எடுத்திருந்தோம். அப்போ அது இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து 3 வந்து பாயிண்ட் பண்ண போகிறோம். இதுலேருந்து பண்ணிட்டோம். இதுதான் வந்து அளவு 3. ஓகேங்களா? இந்த 3 அளவு எடுத்ததுலேருந்து நான் ஒரு அரை இன்ச்சு வந்து இறக்க வைக்க போகிறேன் பட்டிக்கு. சரிங்களா? அப்படி இல்லையா, சில பேர் 1 இன்ச்சு கூட இறக்கலாம். வந்து 1 கரெக்டாக 1 வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
இங்கேருந்து 3, 3லேருந்து இறக்கத்தில் 1, ஆனால் இங்கே நம்ம 4 எடுத்துருக்கோம் பாருங்கள். இதுலேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கீழே ஒரு 1 இன்ச்சை வந்து நான் விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ ஜாயின் பண்ண உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு பட்டி வந்து வந்து வளைவுக்கு அழகாக வரும். உங்களுக்கு பட்டி வரணுன்றதுக்காக தான் இதுக்கு கீழே 1 இன்ச்சை விட்டுட்டு நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன். இப்போ பட்டி ஜாயின் பண்ணிடலாம். நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அவ்வளோதான். பட்டி ஜாயின் பண்ணுறது வந்து இதோட வளைவு நம்ம மேலே வந்து கப் சைஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கூட இந்த பட்டி இணைக்கிறதுக்கான ஒரு ஷேப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வளைவு. இப்போ இந்த வளைவை நான் எப்படி கட் பண்ணுற பாருங்கள். இங்கே பாருங்கள், 5 5 வச்சுருந்தீங்களா, 5 மார்க் இங்கே பாருங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் வச்சுருந்தீங்களா, இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 4.5லேருந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணி அந்த 3 இன்ச்சுக்கும் கீழே ஒரு இன்ச்சை மார்க் பண்ணிங்க இல்லையா, அதிலேருந்து ட்ரா பண்ணி நான் 5ஓட இப்போ கட் பண்ணியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு பட்டி. இங்கே பட்டி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் பட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பட்டி, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு. இங்கே பாருங்கள், இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கட் பண்ணிக்கினீங்கன்னா ஃப்ரண்ட் இது பேக் எதுவும் தெரியறதுக்காக ஒரு கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இதை இப்போ நான் கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. கட் பண்ணிட்டேன். இது ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட் பார்ட். நம்ம இது அடுத்த பார்ட் இருந்ததுல இதை வந்து நம்ம திருப்பி தான் பட்டி வந்து ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது திருப்பி தான் இப்படி தான் பட்டி வந்து மேட்ச் பண்ணுவோம். அப்போ இது ரைட் சைடு, நம்ம ராங் சைடில் தான் இந்த சைடு திருப்பி உங்களுக்கு பட்டி வந்து மேட்ச் பண்ணுவோம். இதுதான் பட்டி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பட்டி, ஓகேங்களா. இதுதான் ரைட் சைடும் இப்படி இருந்தது. உங்களுக்கு பட்டி வந்து எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்தது. நான் இந்த பார்ட்டை வந்து உங்களுக்கு ரைட் சைடும், இந்த பார்ட்டை திருப்பி உங்களுக்கு லெஃப்ட் சைடும் வச்சதா இந்த சைடு. இது வந்து லெஃப்ட் சைடு உங்களுக்கு பட்டி ஜாயினிங் வரும், இது ரைட் சைடு உங்களுக்கு பட்டி ஜாயினிங் வரும். இதுதான் பட்டி பொறுத்த வரைக்கும். பட்டி வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நெக்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிள் மெத்தடு தான். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.